சேலம் மாவட்டத்தில் விலை உயர்ந்த செல்போன்கள் பாதி விலைக்கு விற்பதாக விளம்பரம் கொடுத்து நூதன முறையில் ஏமாற்றி வந்த நபர் போலீசில் சிக்கினார். போலி கால் சென்டர் அமைத்து QR கோட் அனுப்பி பண சுருட்டலில் ஈடுபட்டு வந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கோகுலகிருஷ்ணன் என்பவர் ஃபேஸ்புக்கில் குறைந்த விலையில் மொபைல் போன்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த விளம்பரத்தை பார்த்து அதில் இருந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். மறுமுனையில் பேசிய நபர் விலை உயர்ந்த நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ள மொபைல் போன்களை மிக குறைந்த விலைக்கு விற்க இருப்பதாக கூறியுள்ளார். கூடவே கோகுலகிருஷ்ணனின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு சில மொபைல் போன்களின் புகைப்படங்களையும் அனுப்பி வைத்து கீழே அதற்கான விலையையும் குறிப்பிட்டுள்ளார். அதில் ஒரு செல்போனை தேர்வு செய்த இளைஞர் அந்த மொபைலையே வாங்கிக் கொள்வதாக கூறியுள்ளார். ஆனால் பேமெண்ட் முழுவதுமாக செலுத்தினால் மட்டுமே ஆர்டர் உறுதிப்படுத்தப்படும் என கூறிய மர்ம நபர் இளைஞரின் எண்ணிற்கு QR கோட் அனுப்பி 11,000 ரூபாயை வாங்கியுள்ளார். பின்னர் நீண்ட நாட்களாக காத்திருந்தும் இளைஞருக்கு பார்சல் வரவில்லை. பணம் வாங்கிய மர்ம நபரை தொடர்பு கொண்ட போது அவரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை கோகுலகிருஷ்ணன் உணர்ந்துள்ளார். உடனே அது தொடர்பாக சேலம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தவர் இழந்த பணத்தை மீட்டு தரக் கோரி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் உத்தரவுப்படி சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் ஹேமாவதி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. QR கோட் மூலம் மர்ம நபருக்கு பணம் அனுப்பிய தகவல்களை வைத்து தேடியதில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ராஜாசன் என்பவர் போலீசில் சிக்கினார். மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்த நித்யஸ்ரீ என்ற இளம் பெண்ணும் சிக்கினார். போலி கால் சென்டர் அமைத்து தங்களிடம் சிக்கும் அப்பாவிகளிடம் மொபைல் போன்களை பாதி விலைக்கு விற்பதாக கூறி QR கோட் அனுப்பி பணம் சுருட்டலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பலரும் ராஜாசனிடம் பணத்தை பறிகொடுத்து ஏமாற்றப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து ராஜாசனை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 9 மொபைல் போன்கள், 2 லேப்டாப்புகள், 30 தங்க நாணயங்கள், 10 ATM கார்டுகள், 10 சிம் கார்டுகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் யாரெல்லாம் இவரிடம் பணத்தை இழந்துள்ளார்கள் என்பது குறித்தும் போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். விலை உயர்ந்த செல்போன்களை பாதி விலைக்கு விற்பதாக விளம்பரம் கொடுத்து நூதன முறையில் பணம் பறித்து வந்த நபர் போலீசில் சிக்கியிருப்பது சேலத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.